இப்போ விஜய வச்சு வளர்ற ஆட்கள் இருக்காங்களே bro. இப்ப என்னன்னா சாட்டை துரைமுருகன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாம் தமிழர் அந்த ஒரு டோன்ல இருந்தவர். இப்ப திடீர்னு வந்து ஒரு சில பேர் விஜய் எதிர்ப்பு மூலமா ஃபேம் ஆகுறதுன்றது இருக்குல்ல, அதை நம்ம ம். வந்து இப்ப எப்படி பாக்குறது? ஏன்னா இப்போ அவங்க உறுதியா அந்த நிலைப்பாட்டுல இருப்பாங்களா, இல்ல வந்து எப்படி அது, அதாவது விஜயை பத்தி பேசி ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் மாதிரி பிஹேவ் பண்ணியே ஒருத்தவங்க வந்து இப்ப நிறைய பேர் நமக்கு தெரிஞ்ச ஆட்களே ஒரு முற்போக்கு களத்துல இருக்கக்கூடியவங்களே சாட்டை துரைமுருகனோட இதெல்லாம் ஸ்டேட்டஸ்ல வைக்க வச்சிட்டீங்கன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கிற அளவுக்கு ஒரு போக்கு போயிட்டு இருக்குல்ல. அந்த அந்த நிலைப்பாட்டுல வந்து அவங்க உறுதியா இருப்பாங்களா, இல்ல அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? விஜயை வச்சு தனியா வளரக்கூடிய ஆட்கள் யூடியூப்ல. இல்ல ரெண்டு விஷயம் நீங்க பார்க்கணும். ஒருத்தரை திட்டிலாம் ஒருத்தரை வந்து வளர்ந்துடவே முடியாது. உங்களோட செயல்பாடுகளை நீங்க சொல்லிதான் நீங்க வளர முடியும். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு நடிகர். இப்ப வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கும்போது அவர் பின்னாடி நிறைய இளைஞர்கள், தொண்டர்கள், இளம் பெண்கள் எல்லாம் இருக்கும்போது அவரை பத்தி நெகட்டிவா பேசினா அவங்களுக்கு வந்து த்ரெட்டு தான் வருது, அவங்களுக்கு சிக்கல்கள் தான் வருது கண்டி. அவங்க வந்து விஜய் அவர்களை வந்து பேசணுன்றதுக்காக யாரும் பேசல. அவர் செய்கின்ற தவறுகள் வந்து சுட்டி காட்டுறது ஒவ்வொருத்தரும். இப்ப நான் சாப்பிட்டா சொல்லலாம். இப்ப அவரோட ஸ்டைல்ல அவர் வந்து வேற விதமா பேசுறாரு. பட் விஜய வந்து திட்டுறதுக்காக யாரும் வந்து பணம் கொடுத்து யாரும் திட்டுறது இல்ல. விஜய திட்டுறதுனால அவங்களுக்கு எந்த விதமான விளம்பரம் வரப்போறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் இமேஜ் தான் வருது. விஜய திட்டினா கூட நடந்துச்சு. ராமநாதபுரமா தேனியில நான் வரேன். தேனியில ஆமா தேனியில. ஆமா. என்னன்னா தேனியில நடந்த அந்த கூட்டத்துல கூட அந்த மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டியன்றவர் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிடுறாரு. ஆமா. வெளியிட்டு என்ன சொல்றாருன்னா, பகிரங்கமா வந்து மிரட்டல் விடுறாரு சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு. இதை சாட்டை துரைமுருகன் அவர்கள் விடப்பட்ட தனிப்பட்ட ஒரு எச்சரிக்கையா பார்க்க கூடாது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்து மேல வச்ச வந்து ஒரு அச்சுறுத்தலா தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. செயற்பாட்டாளருக்கு மேல, அரசியல் விமர்சகர்கள் மேல. ஆமா. நீங்க வந்து என்ன சொல்றீங்க, ஒண்டிக்கு ஒண்டிவான்னு சொல்லி கொடுத்து, அப்போ என்ன சொல்லி இருக்கணும் திரு விஜய் அவர்களோ, இல்ல விஜய் அதை பார்க்க மாட்டாருன்னா அடுத்த கட்ட நிர்வாகிகள் என்ன பண்ணீங்கன்னா அவரை கூப்பிட்டு அவரை எச்சரிச்சிருக்கணும். இது வந்து கருத்தியெல்லாம் நான் எதிர்கொள்ளணும். நீங்க வந்து இந்த மாதிரி உரிமையில பேசுறது தவறு, நீங்க இந்த மாதிரி பேசுறது தவறுன்னு சொல்லி இருக்கணும். அப்போ வந்து நீங்க எதுவுமே சொல்லலாம். அந்த வீடியோக்கள் வந்து எல்லா தளத்திலயும் வந்து தாவேகா ஐடியில இருக்கவங்க எல்லாரும் வந்து அதை பரப்புறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து கடந்து போயிருக்கலாம், நாம் தமிழர் வந்து கடந்து போயிருக்கலாம். ஆனா அவங்களும் வந்து அரசியல் பண்றாங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து கூட்டம் போடுறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க விசில் அடிச்சாங்கன்னா ஒண்ணு இவங்க கடந்து போயிருக்கணும். இவங்களும் வந்து அவங்களோட முரண்டு பிடிச்சு சண்டை போட்டு இது பண்றாங்க. ஆமா, இரண்டும் தவறான முன்னுதாரணம் தான். அவன் வந்து சண்டை போடணும்னு வர இடத்துல நம்ம குறைஞ்சபட்சம் நீங்க வந்து அந்த இடத்துல வந்து கடந்தாவது நீங்க போயிருக்கணும். நீங்க அவங்களுதான் நீங்க தான் சொல்றீங்க, ஒரு வார்த்தையை சொல்றீங்க, அந்த வார்த்தை சொல்றது எனக்கு உடன்பாடு இல்ல, அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அவங்களை வந்து சொல்றீங்க நீங்க. சரி, அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்ல. ஆமா, அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க 15 ஆண்டு காலம் வந்து தமிழ் தேசியம் பேசிட்டு வந்தவங்க தானே. நமக்கு வந்து ஒரு அறம் இருக்கு. குறைந்தபட்சம் நீங்க வந்து சட்டப்படி அவங்க மேல நடவடிக்கை நீங்க எடுத்திருக்கலாம். நீங்க ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்கலாம் அந்த இடத்துல. ஆமா ஆமா, நீங்களும் அப்படி சரிக்கு சமமா இறங்குறதுன்றது தவறுதான். சரிக்கு சமமா இறங்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து மேலும் மேலும் வந்து பெருசாகிட்டு தான் இருக்கும் கண்டி. சோ இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான அரசியலுக்கு வந்து இது வந்து எந்த விதத்திலும் வந்து பயனுள்ளதாக இருக்காதுன்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஓகே, கடைசியா இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, விஜய் வந்து சமூக வலைதளங்கள்ல இல்ல, அவர் வந்து இதெல்லாம் பாக்குறது இல்லைன்ற ஒரு போக்கு நிலவிட்டு இருந்த ஒரு இதுல நம்ம அரசியல் விமர்சகர்கள் மத்தியில அவர் பெருசா இதுல எல்லாம் ஆர்வம் காட்டுறது இல்ல, ரொம்ப சைலண்ட் டைப்னு சொன்ன ஒரு இடத்துல, இந்த சேலத்துல ஒரு ஸ்பீச்ல கொடுக்கறதுல ஒரு பகுதியில ஒரு இடத்துல அந்த சேலம் ஸ்பீச்ல ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, நான் பார்த்தேன் நீங்க வந்து வீட்டுல அப்பா அம்மாட்ட பேட்டி எடுக்கும்போது பின்னாடி தாவேக்க சொல்லு சொன்னீங்க, ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு அதை என்கரேஜ் பண்றாரு. ஏன்னா இப்ப இதே சமூக வலைதளத்துல இன்னொரு வீடியோவும் வந்துச்சு. என்னன்னா அது அந்த குழந்தை பேசினது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்றது தனி டாபிக்னு வச்சுக்கோமே. என்னன்னா, என் வீட்டுல வந்து யாரும் ஓட்டு போடலன்னா அவங்க எல்லாருக்கும் விஷம் வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு குழந்தை பேசுது. இப்ப இது வந்து இப்ப இந்த மாதிரியான ஸ்பீச்ச இதை வந்து கியூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் தலைவர் சொல்றாரு, இது பண்றாருப்ப. அப்ப இந்த மாதிரி நீங்க வந்து சோசியல் மீடியால வந்து உங்களுக்கு பிடிச்ச அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு கிறுக்குத்தனங்களை பண்ணுங்க, இந்த மாதிரி கிறுக்குத்தனங்கள் பண்ணுங்க, கட்சியை வளருங்கன்னு சொல்றாரா, இல்ல என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை வந்து கியூட்னு சொல்லி டிஃபைன் பண்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு அரசியல் தலைவர்? இல்ல, அவருக்கு வந்து அரசியல் முதிர்ச்சி இல்லைன்னு தான் நம்ம இதுல பார்க்க வேண்டியிருக்கு. அவர் இன்னும் வந்து நான் முதல்ல ரொம்ப தெளிவா சொன்னேன், அவர் இன்னும் அரசியல் தலைவரா மாறவே இல்லை. அதுக்கான முயற்சியும் வந்து அவர் எடுக்கவே இல்லை. இன்னும் பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா
பிளாஸ்ட் பிளாஸ்ட், ஃபயர் ஆமா ஃபயர் அப்படின்னு வந்து ம், பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன ஆமா நினைக்கிறாருன்னா, சமூக வலைத்தளங்கள்ல வந்து வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா ஷார்ட்ஸ் பேசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசினா, நம்ம எல்லார் வீட்லயும் வந்து ஸ்மார்ட் போன் இன்னைக்கு இருக்கு. சோ அதனால ஆ எல்லாரும் இதை பார்த்தா வாக்களிச்சிருவாங்கன்னு தவறா நினைக்கிறாரு. ஆ இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா, தமிழகத்தின் முதல்வர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா சிக்ஸர் அடிச்சிருக்காரு. ம், யாருக்குமே தெரியாது. கூட இருந்த மந்திரிகள் கூட வந்து தெரியாது. நிதித்துறை ம். செயலாளருக்கும் பினான்ஸ் மினிஸ்டருக்கு மட்டுமே தெரிஞ்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மகளிர் உதவி தொகையை வந்து உரிமை தொகையை வந்து 5,000 ரூபாய் வந்து அவங்க வங்கி கணக்குல வந்து செலுத்திருக்காங்க. ம். இது வந்து மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. அந்த எளிய மக்களுக்கு இந்த 5,000 ரூபாய் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு தொகை. அது பெரிய வேற தொகை. யாரும் பரவாயில்ல, நம்மளோட வரி பணம் தான். ஆமா ஆமா இத வந்து எதிர்கொள்ள முடியாம இன்னைக்கு எதிர்க்கட்சிகளே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது விஜய் ம், அவர்கள் வந்து நக்கல் அடிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ம், இது நம்ம காசு தான், ம். இத நீங்க வாங்கிக்கங்க, எனக்கு ஓட்டு போடுங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களோட சொந்த பட பிரச்சனையே நீங்க பேச மாட்டீங்க. ஆமா உங்க தொண்டர்கள் வந்து இறந்து போனதுக்கு பேச மாட்டீங்க. உங்களை பத்தி விமர்சனங்கள் வந்தா பேச மாட்டீங்க. சரி, ஓகே, கரூர்ல வந்து நடந்த சம்பவத்துக்கு வந்து திமுக தான் பொறுப்புன்னு சொல்லி பல்வேறு வந்து சதிக்கோட்பாடுகள் வந்து வெளியிட்டவங்க. இப்ப ஆமா சேலத்துல நடந்த இந்த இந்த ஒரு ஒரு இளைஞர் இறந்து போனதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தாவேக்கா ஏன் பேச மாட்டாங்க? திருப்பி விஜய் ஓடிதான் ஒளியறாரு. ஆமா ஆமா அப்போ உங்ககிட்ட என்ன நிர்வாக திறமை இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, அரசியலுக்கு அப்பாற்பட்டே நீங்க சொல்லுங்களேன். நீங்க ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல்னா அதை வந்து எதிர்கொள்ள வேண்டியதான் இன்னைக்கு தமிழகத்துக்கு தலைவரா தேவைப்படுது. இது நாட் ஒன்லி ஆமா விஜய்னு கிடையாது. யாரு வேணாலும் இன்னைக்கு தமிழகத்தின் முதலமைச்சரா வராங்கன்னா, ஆமா இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வந்து இங்க வந்து தமிழகத்தை வந்து மாற்றாந்தாள் மனப்பான்மையோட தான் அணுகுகிறது. இங்க ம், எந்த விதமான திட்டங்கள் கொடுக்கறது, எந்த விதமான சலுகைகளும், கல்வி உதவித்தொகை கூட நிறுத்தப்படுகிறார்கள். இந்த மாதிரி ம், நமக்கு வந்து மெட்ரோ கொடுக்க மாட்டாங்க, எய்ம்ஸ் கொடுக்க மாட்டாங்க, எய்ம்ஸ் கொடுத்தா அதை வந்து வேலை செய்ய விட மாட்டாங்க, ம். பட்ஜெட்ல உங்களுக்கு பணம் ஒதுக்க ஈவன் மாட்டாங்க. ஈவன் ஈவன் விஜய் ரோல் மாடலா சொல்ற விஜயகாந்தும் எம்ஜிஆரும் சந்திக்காத பிரச்சனைகளா? ம், ஆமா. சோ ம், இப்படி எல்லா பிரச்சனைகள் இருக்கும்போது இதை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற தலைவர்கள் தான் இன்னைக்கு தேவை. தமிழக மக்களுமே ம், ஆட்சி செய்கின்ற தலைவர்களா தேவை. ம். ஆனா என்னோட சொந்த பிரச்சனைக்கே நான் பேச மாட்டேன், எந்த பிரச்சனைக்கும் நான் பேச மாட்டேன், என்ன முதலமைச்சர் ஆக்கிட்டீங்கன்னா நான் வந்து முதலமைச்சர் நாட்கள்ல ஹாயா வந்து உட்காந்து, அப்படி ஒரு தேவை தமிழகத்துக்கு எழவில்லை. இல்ல. அப்படி ஒரு ம், தலைவர் பஞ்சம் இங்கு இல்லை. ம். அதனால வந்து களத்துக்கு வெளியில உண்மையிலேயே சொல்றாருல விஜய் வந்து, அதிமுக களத்துல இல்ல, யாருமே களத்துல இல்ல, திமுக விசஸ் டிஎம்கேன்னு சொல்றாருல, அது வந்து ம். களத்துல இல்லவே இல்ல. களத்திலே இல்லாத ஒரே கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா தாவேகா தான் களத்துல. அவங்க பாத்தீங்கன்னா வேணா சமூக வலைத்தளங்கள்ல நீங்க ஒரு ஓட்டு எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா திரு விஜய் அவர்கள் முதல்வர் கிடையாது, பிரதமர் கிடையாது, நாட்டோட அதிபர்களோட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு வாய்ப்பு கண்டி. இருக்கு. களத்துல ம். வந்து ஒரு கவுன்சிலர் சீட்டை கூட ஜெயிக்கிறதுக்கான எந்த வேலைகளும் ஆனஸ்டா அவங்க செய்யல செய்யல. செய்யல. ம். இது அதுதான். யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னா நான் அவங்களை குறை மதிப்பீடே பண்ணல. ம். விஜய் எல்லா இடத்துலயும் தோத்து போயிடுவாருன்னு நான் குறை மதிப்பீடே பண்ணல. ஆ. அவங்க இதுக்கான களத்தை அமைக்கவே இல்லை. அவங்க இந்த மாதிரி ம். எந்த விதமான வேலைகளும் செய்யவே இல்லை. அந்த ஒரு இளைஞர்களை ஒரு வந்து அரசியல் ஒரு மயப்படுத்தவே இல்லை. அதான் ஒரு கட்டமைப்பா எப்படி வேலை பாக்குறது, மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு கேட்கறது, எப்படி அதை ஓட்டா மாத்துறது, அதுக்கான எந்த வேலைகளும் நடக்கலன்னு சொல்றது. எந்த வேலையும் செய்யல. அவங்க செய்யக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க என்னன்னா இறுதி ஏதாவது ஒரு குழப்பத்தை, ஆமா, அரசியல் களத்துல ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கி ஏதாவது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி விஜய் ம். ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையை கிரியேட் பண்ணி ம். மக்கள் கிட்ட அழுது புலம்பி டிராமா பண்ணி வாக்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து 21ஆம் நூற்றாண்டுல சாத்தியம் இல்லை. இல்லை. ஓகே ஓகே. இறுதியா தொடர் இப்ப என்னன்னா, இப்போ ஒரு ஒரு இப்ப அரசியல் விமர்சகர்கள் மத்தியில நீங்க ஒரு அரசியல் விமர்சகர்ன்றதுனால தொடர்ச்சியா ம், நீங்க பல தேர்தல்களை களத்திலையும் சந்திச்சிருக்கீங்க, ஒரு செயற்பாட்டாளராகவும் சந்திச்சிருக்கீங்க. என்னன்னா, ஒரு நம்பிக்கை இல்லாத சூழல் நிலவரதா ஒரு இமேஜ் கட்டமைக்கப்படுதுல, ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதுல. என்னன்னா, தொங்கு சட்டசபை வந்துரும், டிஎம்கேக்கு ம், எதுவும் கிடைக்காது, ஏடிஎம்கேயும் வேலை பார்க்கல, இவருடைய ம், வருகை வந்து ஒட்டுமொத்தமா எல்லா கட்சியில இருந்து வாக்க பிரிச்சிரும். குறிப்பா ம், வந்து சீமான்ட்டையும் திருமாவளவன்ட்டையும், ஏன்னா இப்ப நீங்க சும்மா ஒரு போற போக்குல பேசுறாங்கல்ல. இப்ப நீங்க விவாதத்துல பேசக்கூடியவங்க எல்லாம் நீங்க எந்த ம். தலித் குடியிருப்பு வேணா போய் பாருங்க, அங்க ஃபுல்லா விஜய் தான் இருக்காரு, திருமாவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாம அவங்களா சில கருத்துருவாக்கங்கள் பண்றாங்க. உண்மையிலேயே அதுக்கான, அதாவது பொலிட்டிக்கல், அதாவது சட்ட ரீதியா ஒரு பெரும்பான்மை கிடைக்காம தொங்கு சட்டசபை அமைகிற அளவுக்கு ஒரு அரசியல் நிலை இல்லாத சூழல் இருக்கா தமிழகத்துல? இல்ல, நிச்சயமா கிடையாது. நீங்க வந்து சொல்றது வந்து விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர், நாடறிந்த ஒரு நடிகர், ஒரு திறமையான ம். நடிகர். அதெல்லாம் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ம். சினிமால உண்மையிலேயே அவர் வந்து உச்சத்துல தான் இருக்கு. அதுலயும் நமக்கு எந்த விதமான மாற்றும் கருத்தும் இதுவும் இல்லை. இல்லை. ஆமா ஆமா. ம். ஆனால்
விஜய் வந்து வீட்டுல வந்து போட்டோ வச்சிருக்காங்க, காலண்டர் வச்சிருக்காங்க, விஜய் வந்து போட்டோ இதுல வந்து போன்ல ஸ்கிரீன் சேவரா வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க எல்லாம் விஜய்க்கு வாக்களிப்பாங்கன்னு எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. எனக்கும் விஜய் பிடிக்கும், நானும் விஜய் படங்களை வந்து ரசிப்பேன். ஆனா விஜய்க்கு வாக்களிப்பான்னா வாக்களிக்க மாட்டேன். இப்ப அவரு சொல்ற மாதிரி வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காருன்னு நானும் என்னோட உறவினர்களோ என்னோட நண்பர்களோ என்ன என்னை சார்ந்து இயங்குகின்ற யார் வீட்லயும் ஒரு விஜய் கூட கிடையாது. இல்ல. அப்படி இருக்கும்போது இதுதான் வந்து யதார்த்தம். ஆனா நீங்க வந்து கேமரா முன்னாடி கேட்டா அவங்க சொல்லுவாங்க விஜய்க்கு ஓட்டு போடுவான் அப்படின்னு. ஏன்னா அது எங்காவது ஒரு டிவில வருமா போடுவாங்களான்றதுக்காக அவங்க வந்து சொல்லுவாங்க. அன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அவங்க முகத்தை காட்டணும், அன்னைக்கு ஒரு ரீல்ஸ் போடணும், அன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போடணும், அன்னைக்கு ஒரு முகநூல் பதிவு போடணுன்றதுக்காக விஜய் பத்தி ஆதரிச்சு எல்லாம் எழுதுறாங்களே கண்டி. உண்மையா விஜய் வந்து அரசியல் களத்துல எதுவுமே இல்ல, அவர் வந்து அரசியல் நிலைப்பாடு இல்ல அப்படின்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப தெளிவா இருக்கும். அவங்களோட வாக்க நிச்சயமா வீணடிக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் விஜய்க்கு வாக்கு சதவீதம் கிடைக்கும். இந்த வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது சமுதாயத்துக்கு ஆரோக்கியமானது இல்லை. நீங்க வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து வாக்களிக்கலாம். இப்போ ஒரு அரசியல் விமர்சகரா, ஒரு அரசியல் மாணவனா, ஒரு சமூக செயல்பாட்டாளரா என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க விஜய் வந்து பிடிக்குதுன்னா அவரோட அரசியலுக்காக வாக்களியுங்கள். அவர் அந்த மாதிரி எந்த விதமான அரசியலும் பேசாதவர்கிட்ட உங்க வாக்க வந்து வீணடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நோட்டாக்கு நீங்க போட்டா என்ன உங்களுக்கு பலன் கிடைக்குமோ அந்த பலன் தான் தாவேக்காக்கு போட்டா உங்களுக்கு கிடைக்கும். அதை தாண்டி எந்த விதமான சரி ஓகே நம்ம சொல்ற மாதிரியே எடுத்துப்போம், திரு விஜய் அவர்களே முதலமைச்சரே ஆயிடுறாரு, நாளைக்கு ஏதோ ஒரு நாட்டுல ஒரு பிரச்சனை இவர் ஓடி ஒளிஞ்சிடுவாரு. ஆமா, இப்போ வந்து இப்போ ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்கிற விழானே கூட நீங்க வச்சுக்கலாம். பதவியேற்பு விழால விஜய் வர்றாரு, அந்த மேடை சரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு விபத்துன்னே எடுத்துங்களேன், விஜய் வந்து அதை பேஸ் பண்ண மாட்டார், அவரு வந்து ஓடி ஒளிஞ்சிடாரு. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா பாதுகாப்பு காரணம் காட்டி விஜய் வந்து நாங்க வந்து பாதுகாப்பா எடுத்து போயிட்டோம். அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க உணரும் போது நீங்க எப்படி மக்களுக்கு பாதுகாப்பா இருப்பீங்க? உங்க தொண்டர்களே உங்களை சந்திக்க முடியல, உங்கள் நிர்வாகிகளே உங்களை சந்திக்க முடியல, உங்களோட நிர்வாகிகள் வந்து பணம் வாங்கிட்டு தான் பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எந்த விதமான உட்கட்சி பிரச்சனையை சரி செய்யாதவரு, தன் மீது வருகின்ற விமர்சனங்களுக்கே பதில் சொல்லாதவரு, ஒரு ஊடகம் வந்து ஒரு ஆங்கில ஊடகம் வந்து உங்களை பேட்டி எடுக்க வருது, அவங்க கிட்ட வந்து ஆஃப் த ரெக்கார்டு ஒருத்தர் வந்து பேசுறாருன்னா உங்ககிட்ட என்ன நேர்மை இருக்கு? அப்ப நீங்க எதை வந்து எதிர்கொள்வீங்க? இன்னைக்கு தேவை பாத்தீங்கன்னா தெம்பும் தானியும் துணிச்சலும், மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை வந்து எதிர்த்து இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கும் போக வேண்டிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. தமிழகத்தின் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து எந்த விதமான சலுகைகளும், இந்த பக்கம் மாநிலத்துல கவர்னர் ஒரு ஸ்பீட் பிரேக்கை போட்டு உங்களுக்கு எந்த விதமான திட்டங்களும் வந்து செயல்படாத அளவுக்கு இவ்வளவு தூரம் வேலைகள் நடக்கும் போது விஜய் பாத்தீங்கன்னா ஆமையை விட மோசமான வேகத்துல செயல்படக்கூடியவர். அவரோட மக்களோட அவருக்கு இருக்கிற செல்வாக்கோ இதை எதையுமே நம்ம குறை மதிப்பீடு பண்ணவே இல்லை. பட் அவருக்கு அதுக்கு வந்து பொருத்தமான நபராக ஒரு அரசியல் தலைவராக அவர் வந்து பரிமாணிக்கவே இல்லை. அவர் வந்து அதை சீர்தூக்கி பார்க்கவே இல்லை, அந்த வேலையே பண்ணல. நான் பிராக்டிஸே பண்ண மாட்டேன், வீட்டுல நான் தூங்கிட்டே இருப்பேன், ஆனா நான் தான் வந்து ஒலிம்பிக்ல ஓடி கோல்டு மெடல் அடிச்சுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய நகைச்சுவையோ அதே மாதிரிதான் திரு விஜய் அவர்களோட அரசியலும் இன்னைக்கு இருக்கு. கப்பு முக்கியம் பிகிலுன்னு நீங்க சொன்னா மட்டும் பத்தாது, களத்துல நீங்க என்ன வேலை செஞ்சீங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இது வந்து பொய்யான பிம்பங்கள். சீமானுக்கு வாக்களிக்கிறவங்க சீமானுக்கு வாக்களிப்பாங்க, விசிகாவுக்கு போகின்ற வாக்கு விசிகாவுக்கு போகும், வேணா ஒரு சிலரோட ஓட்டுகளை விஜய் வந்து பிரிப்பார், அதுல மாற்று கருத்தே இல்ல. அதிமுக ஓட்டுகள் திமுக வந்து பிரியறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. எல்லா பக்கமும் அங்கொன்றும் இங்கொன்றும் நிச்சயமாக இவர் ஒரு ஸ்பாயிலர், அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா இவர் வந்து இவங்க சொல்ற மாதிரி முதல் இடமோ 2ஆம் இடமோ 3ஆம் இடமோ கிடையாது, கடைசி இடம் நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு உண்டு. நான் இப்பவும் தெளிவாக சொல்றேன், முதல் இடத்துல இன்னைக்கு வந்து களத்துல வந்து திமுகவும், 2ஆம் இடத்துல வந்து அதிமுக, 3ஆம் இடத்துல நாம் தமிழர் தான் களத்துல வேலை செய்யறாங்க. கடைசி இடம் நிச்சயமாக நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களோ, நீங்க எப்படி வார்ம் அப் பண்றீங்களோ அதன் அடிப்படையில உங்களுக்கு வந்து இறுதி இடம் நிச்சயமாக உண்டு. ஆனா நீங்க கீழ இருந்து போனீங்கன்னா முதல்ல அவர் தான் இருப்பாரு. அதை வந்து அவங்க சொல்றாங்க முதலிடம் நாங்க முதன்மை சக்தின்னு சொல்றது, நீங்க வந்து மேல இருந்து கீழ் வரிசையா பார்க்க கூடாது, கீழ இருந்து நீங்க மேல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் முதல் இடத்துல வந்திருக்காரு. வெற்றிகரமான தோல்வி மாதிரி. நன்றி 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 தோழர், நன்றி தோழர், நன்றி.